வணக்கம் நண்பர்களே. மலேசியாவோட பொது மன்னிப்பில் ஃபைன் அடித்து நாடு திரும்புகிற நிறைய பசங்க நாங்கள் வேறு நாடுகளுக்கு போகலாமா, இல்லை என் பாஸ்போர்ட்டில் அந்த மாதிரி சீல் குத்திருக்கிறாங்க, பொது மன்னிப்பில் இந்த மாதிரி இல்லீகலாக தங்கியிருந்ததுனால ஸோ எனக்கு வேறு நாடுகளில் விசா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஓகேவா? நீங்கள் உங்களோட திறமை, நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை ஒரு ஏஜென்ட் மூலமாக துபாய்க்கோ இல்லை மஸ்கட்டுக்கோ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகலாம். மலேசியாவுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது. மற்ற நாடுகளுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகலாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ சிங்கப்பூர் கூட போக முடியாதா என்னால்? ஏன்னா சிங்கப்பூர் பக்கத்து நாடெல்லாம் அதில் எதுவும் பிரச்சனை வருமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே வராது. சிங்கப்பூர் விசா கிடச்சுன்னா நீங்கள் தைரியமாக போகலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதனால் நீங்கள் கவலையும் பட வேண்டாம். ஓகேவா? அதனால் நிறைய பேரோட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். நான் அங்கே ஃபைன் அடிச்சுட்டு வர்றேன், எனக்கு பிரச்சனை ஆகுமா, என்னோடய பாஸ்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரிஜினல் பாஸ்போர்ட்டில் எனக்கு சீல் குத்திருக்கிறாங்க, நான் வேறு நாடுக்கு போக முடியுமா, போக முடியாதா? எந்த பயமும் தேவையில்லை. கவலைப்படாமல் நீங்கள் வாட்டுக்கு போகலாம். எந்த பயமும் பயப்பட வேண்டாம். ஓகேவா? வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.